வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரோட்டா மோஸ்ட்லி மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பரோட்டா கோதுமை மாவில் இந்த மாதிரி சாஃப்டாக லேயராக வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பரோட்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயும் உப்பையும் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்திருக்கோமோ அதே கப்பில் பாதி அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பரோட்டாக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி எந்த அளவு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாதீங்க, மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் மாவு. ஓகே, நம்ம பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும், கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். சப்பாத்திக்கும் இதே மாதிரி தான் மாவு பதம் இருக்கணும். இந்த மாவை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓகே, 15 மினிட்ஸ் கழிச்சு இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி ரோலரில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக எவ்வளோ மெலிசாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவு மெலிசாக ரோல் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பெருசாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பரோட்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை திரும்பவும் சப்பாத்தி ரோலரில் போட்டு ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு தவாவில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் சரி பரோட்டாவும் சரி எப்போ நம்ம அதை தவாவில் போட்டு ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் ஆயில் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி அந்த மாவு லைட் ப்ரௌன் கலரில் மாறும்போது நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். பரோட்டா செய்யும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திக்கான மாவை அதில் போடுறோம். அதனால நம்ம ஹையில் வச்சுருந்தா அவுட்டர் போர்ஷன் மட்டும் சீக்கிரமாக குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. அதனால சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 பரோட்டா செஞ்சதுக்கப்புறமா இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம ஹோட்டலில் கடையிலலாம் பார்த்தா இந்த மாதிரி பரோட்டாவை தட்டுவாங்க. அப்போ தான் அது லேயராக வரும். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான லேயரான வீட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.